அவன் ரோட்ல ஓடும் வெள்ளம், வீட்டுக்குள்ள புகுந்த தண்ணி, குண்டும் குழியுமா கிடக்கும் சாலைகள் என்று மழையால் போராடிக்கிட்டு இருக்க நம்ம எம்எல்ஏ செல்வ பெருந்தகைக்கு என்ன பிரச்சனை பாருங்க. பூசணிக்காய் ஒடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தண்டா ஒடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் கறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது, ஏறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. சாதி வெள்ளப்பெருக்கால் நிரம்பிய செம்பரம்பாக்கம் அணியை திறந்து விடும் போது இவரை கூப்பிடலையா, கோவிச்சிட்டு இருக்க. ஆமா, அது என்ன திருவிழாவா? அழைப்புதல் அனுப்பி வரவேற்க, இல்லை இவர் தானே அந்த துறையின் அமைச்சரா? ஒரு அவசர காலத்து நடவடிக்கை, இதுக்கெல்லாம் கூப்பிடணுமா என்ன? அதை விட கூப்பிடாததற்கு இவர் கண்டுபிடிச்ச காரணம் தான் சூப்பர். எல்லாம் சாதி தான் காரணமா. இவர் தாழ்ந்த சாதியா, அதனால இவர் கூப்பிடலையா? டிபார்ட்மெண்ட்ல சாதி ஆதிக்கம் பெருகிடுச்சான். ஒரு தொகுதியின் எம்எல்ஏவாக, ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்து கொண்டு இவர் அல்ப விஷயத்துக்கெல்லாம் சாதியை தூக்கி வந்து அரசியல் செய்வதை பார்க்கும்போது அவமானமாக இருக்கிறது. இது ஒன்று முதல் தடவை இல்லை. ஏற்கனவே வல்லக்கோட்டை முருகன் கோவில்ல சாதியால அவமதிச்சிட்டாங்க என்று சொன்னவர் தான் இவர். ஆனா ஒண்ணு, எவ்வளவு உயர்ந்தாலும் அந்த சாதியை காட்டி அனுகூலம் தேடும் யுக்தி மட்டும் மாறவே மாறாது போல.